அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டு இருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கடவன் என்று சாபம் கூறினான். அப்போ யோசுவா சாபம் இடுவதற்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம், அங்குள்ள மனுஷர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அப்போ எரிகோ பட்டணம் முழுக்க விக்கிரக ஆராதனையினால் நிறைந்திருந்ததன் நிமித்தம் யோசுவா அந்த மாதிரி சாபமிட்டான் என்றதை நாம் மறந்திருக்க வேணும். இதை பற்றி யோசுவா 6:17 நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன அந்த பாவம்? இப்போ இந்த ஜனங்கள் செய்த எரிகோ பட்டணத்தை ஜனங்கள் செய்த பாவம் என்ன? தேவனை ஏற்றுக்கொள்ளாதது மிக முக்கியமான ஒரு பாவம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். யோவான் 16:9 1 யோவான் 5:16 இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை எவன் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானோ அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறான். அப்போ அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அப்போ எரிகோ பட்டணத்தை ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எரிகோ சபிக்கப்பட்டு இருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.